யுகண்டா சமையல் பொண்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கிராமத்துல மிளகு அரைப்பாங்க. அது தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகு 100 கிராம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு அது நல்லா வதக்கணும். அடுத்தது பட்டை, அதுவும் 100 கிராம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஆயா வந்து விறகு அடுப்பு தான் யூஸ் பண்றாங்க சமைக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சீரகமும் 100 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ மிளகா. அண்ணி இங்க வா, இங்க வா, இருக்க வணக்காச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது கடலைப்பருப்பு 1/4 கிலோ. அடுத்தது 100 கிராம் கிராம்பு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு 1/4 கிலோ. வறுத்து உளுத்தம் பருப்பு வாசனை நல்லா சூப்பரா வந்துச்சு. அதுக்கப்புறம் வெந்தயம் 100 கிராம். கடைசியில் போயிட்டு கம்பையில போட்டீங்க பாரு. கம்பையில எங்க இருக்கு? கடுகு 1/4 கிலோ. கடுகு சொல்லு. கடுகு அதுக்கப்புறம் பச்சரிசி 1/2 கிலோ. நீங்க வச்சுங்க அங்க ஒரு நெருப்பிச்சு அடுத்தது கசகசா 100 கிராம். அடுத்தது கொத்தமல்லி 1.5 கிலோ. இங்க விரிச்சு போடு. இதுல என்ன வச்சு விரிச்சு போடு. கொட்டிட்டு வைக்கல. கொட்டாங்க எப்படி கொட்டு. உடு. இங்க கொட்டாதம்மா. பெருங்காயம் ஓடும் என்ன பொம்பளையா கொய்யா மயம்மா. அடுத்தது கருவேப்பிலை ஒரு 1/4 கிலோ கருவேப்பிலைக்கு மேலே இருக்கும். அங்கே தான் பேக்கெட்டுங்களை வாங்கி கொடுக்குறாங்கல்ல அண்ணி.
எண்ணெய் சூடானது மிளகா போட்டுக்கலாம். மிளகா வந்து 2 கிலோ மிளகா. அடுத்தது பெருங்காயம் வச்சிருக்காரு. எல்லா பொருளும் வறுத்தாச்சு. இதை வந்து நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு அரைக்கும் போது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், மிளகாத்தூள் அரைக்கிறது தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து நல்லா வறுத்து காய வச்சுருக்கு. நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு வரணும். வாங்க உரலில் இடிக்கிறது எப்படி இருக்குது வாங்க பார்ப்போம். பாருங்கள், அப்படியே ஒரு எல்லாத்தையும் எடுத்து ஒரு அன்னக்கூடையில் போட்டு அப்படியே உலக்க வச்சு இடிக்கிறாங்க. ஒன்றும் பாதியமாக இடிச்சு பாருங்கள், இடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மையுது மிளகாலாம். ஸோ இதை வந்து ஒன்றா பாதியே போட்டு இடிப்பாங்க. பாருங்கள், மிளகா வந்து ஓரளவுக்கு நல்லா மஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இடிக்கணும். பாருங்கள், மிளகா நல்லா வந்து இடித்து நல்லா மஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. பாருங்கள், நம்ம மிளகா பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 கிலோ மிளகாவுக்கு நான் போட்ட அளவு எல்லா பொருளும் போட்டிங்கன்னா நமக்கு வந்து 5 கிலோ மிளகாத்தூள் கிடைக்கும். அது கூட நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து 2 லிட்டர் வந்து நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் சூப்பராக அரைச்சாச்சு. நல்லா வாசமாகவும் இருக்கும். நீங்கள் எல்லா இதுக்குமே நீங்கள் மட்டன், மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.